यतिशेखरमध्यमाम् लक्ष्मी वल्लभपर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி ஏகழ்வாறுமுய்ய அவர்கள் உரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து. பெரியாழ்வார் கண்ணபிரானுடைய அனுபவங்கள் அத்தனையும் யசோதா பாவனையிலே செய்தவர். இரண்டாம் பத்தினுடைய 9வது திருமொழியிலே திருவாய்ப்பாடியிலே இருந்த கோபிகைகள், அதாவது இல்லத்தரசிகள் எல்லாரும் வந்து தங்கள் வீட்டிலே கண்ணன் வெண்ணெய் களவு செய்தது முதலானவற்றை புகார் செய்தார்கள் என்று அதை அனுபவித்தார். அதன் தொடர்ச்சியாக 10ஆம் திருமொழியிலே கண்ணனோடு ஒத்த பருவத்தினரான சிறுமியர்கள் அவர்கள் கண்ணபிரான் தங்களுக்கு செய்த தீம்புகளை வந்து விண்ணப்பிப்பதாக யசோதனிடத்திலே புகார் செய்வதாக அவர்கள் சொன்ன வார்த்தைகளை அருளி செய்கிறார். ஆற்றிலிருந்து என்று தொடங்குகின்ற அந்த 10ஆம் திருமொழியிலே அதிலே முதல் 2 பாசுரங்களிலே கண்ணபிரான் அந்த கோபிகைகள் யமுனையிலே நீராடச் சென்ற பொழுது அவர்களுடைய வளைகள் என்ன மற்றும் அவர்களுடைய துகில் வஸ்திரங்கள் என்ன இவற்றை அபகரித்தது பற்றி சொல்லப்பட்டது. அதற்கு மேலே 3வது பாசுரம் அதிலே கோபிகைகள் என்ன தெரிவிக்கிறார்கள் என்றால், அடியவர்களுக்காக என்னவெல்லாம் செய்கிறான் எம்பெருமான் கண்ணபிரான், ஆனால் எங்களை ஏன் இப்படி படுத்துகிறான் என்று அதை தெரிவிப்பதற்காக அவன் அடியவர்களுக்காக செய்த செயலாம், அவனுக்கு உற்றார்களுக்காக செய்த ஒரு செயலாம், அந்த செயலை சொல்லுகிறார்கள். அது என்ன செயல் என்றால், அது அந்த காளியன் என்கிற ஒரு விஷப்பாம்பு, அது ஒரு மடுவிலே இருந்தது, அதை அடக்கினான் அல்லவா. அந்த சரித்திரத்தை சொல்லி திருவாய்ப்பாடியிலே இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் மகிழ்விப்பதற்காக அவன் அந்த காளியனை அடக்கினான், ஆனால் எங்களை மட்டும் இப்படி வருத்தப்பட வைக்கிறானே என்று யசோதனிடத்திலே புகார் செய்வதாக இந்த 3வது பாசுரம் அமைந்திருக்கிறது. கண்ணபிரான் தினந்தோறும் மாடு மேய்க்க செல்லுகிறானா, கூடவே அவனுடைய தமையனான பலராமனும் வருவார். எதற்காக என்றால், கண்ணபிரானுக்கு யாதொரு தீங்கும் வரக்கூடாது என்பதனாலே அவனை காப்பவனாக திருமேனி காவலாக பலராமன் அவன் தமையனாய் இருந்தாலும் தம்பிக்கு அடியவனைப் போலே அவன் செல்லுகிறான். ஒரு நாள் என்ன ஆயிற்று என்றால், பலராமன் வரவில்லை. நீ போய்கொண்டிரு, நான் சற்று நேரத்திலே வந்து விடுகிறேன் என்று சொல்லிவிட்டான் பலராமன். உடனே கண்ணபிரானும் அன்றைய தினம் பலராமன் இல்லாமலே தன்னுடைய தோழர்களோடு மாடு மேய்க்க செல்லுகிறான். ஏகதாத்து வினாராமம் கிருஷ்ணோ பிருந்தாவனம் யயௌ என்று அதை ரிஷியும் கூட தெரிவிக்கிறார். ஒரு நாள் ராமம் வினா, பலராமன் இல்லாமலே அவன் பிருந்தாவனத்திற்கு சென்றான், மாடு மேய்க்க சென்றான். அப்பொழுது புதிதாக ஒரு வழி தென்பட்டது. இந்த வழியில் நாம் இத்தனை நாள் போகவில்லையே என்று தன்னுடைய தோழர்களை கேட்டான். பொழுது அவர்கள் சொன்னார்கள், அப்பா இந்த வழியாக போகக்கூடாது, இந்த வழியிலே மிகவும் கொடிய விஷமுடைய ஒரு நாகம் ஒரு பொய்கையில இருக்கிறது, அது விஷத்தை கக்கினால் கரைக்கு பல மைல்கள் அப்புறத்திலேயே செடி கொடிகள் எல்லாம் வாடி விடுகின்றன, மனிதர்கள் இறந்து விடுகிறார்கள், ஆகினாலே இந்த பக்கமாக போனால் நம்முடைய அண்ணா பலராமன் ஒப்புக்கொள்ளவே மாட்டார் என்று சொன்னானாம். தோழர்கள் சொன்னார்களா, ஆனால் கண்ணன் இன்று பலராமன் தான் வரவில்லையே, நாம் அந்த பக்கமாகவே போவோம் என்று சொல்லி அங்கேருந்து போனான். அந்த காளியன் மடு என்று சொல்லப்படுகின்ற, அதாவது அந்த காளியன் இருந்த ஒரு பொய்கை, ஒரு தடாகம். என்ன செய்தான், தடம்படு தாமரை பொய்கை கலக்கி ஏது போனான் கண்ணன். அந்த பொய்கையிலே அப்படி குதித்தான். குதித்த பிற்பாடு என்ன செய்தான், விடம்படு நாகத்தை வால்பத்தீர்த்து என்று அந்த நாகத்தினுடைய வாளை பற்றி அப்படி என்ன பண்ணினான், தன்னுடைய கையாலே இழுத்தான். உடனே அந்த பாம்பு என்ன பண்ணித்து, இவனிடத்திலே மிகவும் சீற்றம் கொண்டு தன்னுடைய அந்த 5 தலைகளையும் அப்படி எடுத்து இவன் மேலே சீறிட்டு, உடனே கண்ணன் என்ன செய்தான், என்னால்
படம்படு பைந்தலை மேலழப்பாய்ந்திட்டு. அந்த படம்படு பைந்தலை என்றால் இந்த படத்தை விரித்து கொண்டிருக்கின்ற பெரிய தலைகள், அது மேலே இவன் பாய்ந்தான் என்று. அப்படி பாய்ந்த பொழுது புராணத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவன் காளியன் இவனையும் இழுத்துக் கொண்டு அப்படியே கீழே ஜலத்திற்குள்ளே போய்விட்டான். அப்பொழுது கண்ணனை பார்த்தால் மூர்ச்சை அடைந்து விட்டவன் போல இருந்தது. எல்லாரும் அந்த சமயத்தில் துடிதுடித்து போனார்கள். கரையிலே இருந்தவர்கள் எல்லாம் இதை செய்தியை கேள்விப்பட்டு ஆய்ப்பாடியில் இருந்து கூட எல்லாரும் ஓடி வந்தார்களாம். கரையிலே அவரவர்கள் அப்படியே மயங்கி விட்டார்களாம். ஏனென்றால் கண்ணனுக்கு அப்பொழுது பேச்சு மூச்சே இல்லாதவன் போல் கிடந்தாலும். ஆனால் திடீரென்று கண்ணன் என்ன பண்ணினான்? அவர்கள் அத்தனை பேருக்கும் உயிர் வரும்படியாக உடம்பை அசைத்தானால் என்று முத்தும் என்று உடம்பை அசைத்தான். என்ன அந்த காளியினுடைய தலையிலேயே அவன் மூச்சையுற்றவன் போல இருந்த கண்ணன் திடீரென்று தன்னுடைய உடம்பை அசைத்தான். அது மட்டுமல்ல, அந்த காளியனுடைய தலையிலே தன்னுடைய திருவடிகளை வைத்து உடம்பை அசைத்து அசைத்து அவன் நாட்டியம் ஆடினான். அதுதான் காளியன் நர்த்தனம் என்று சொல்லப்படுகிறது. அதே சமயத்திலே அந்த காளியனையும் அவன் அடக்கினபடியினாலே அது காளிய மர்தனமுமாக ஆகிவிட்டது. ஆஹா, நர்த்தனம் என்னால் நாட்டியம் ஆடுதல், மர்தனம் என்னால் அடக்குதல் என்று இரண்டும் அங்கே நடைபெற்றது. அதைத்தான் இந்த பாசுரத்திலே காட்டுகிறார்கள். அப்படி படம்படு பைந்தலை மேலழ பாய்ந்திட்டு உடம்பை அசைத்தானால், இப்படி திருவாய்ப்பாடியிலே இருக்கிற அத்தனை ஆயர்களும் கண்ணனை நினைத்து உருகிக் கொண்டிருக்கிற பொழுது அவர்களுடைய மனத்திற்கு எந்தவித குறையும் ஏற்படக்கூடாது என்பதற்காக இப்படியெல்லாம் செய்து அந்த காளியனிடத்திலிருந்து கண்ணன் தன்னை காத்து கொண்டான். இப்படி காத்து கொண்டது எதற்காக? இந்த ஆயர்களுக்கு தன்னை கொடுப்பதற்காக. இப்படி ஆயர்களுக்கு இவ்வளவு காரியம் செய்கிறார் அந்த கண்ணன். ஆனால் எங்களுக்கு அப்படி செய்ய மாட்டேன் என்கிறானே, எங்களை இப்படி துன்புறுத்துகிறானே என்று இந்த கோபிகைகள் சொல்லுகிறார்களாம். அப்படி உடம்பை அசைத்தான் அவனால் இன்று நாங்கள் முற்றும் என்னால் நாங்கள் இன்று முற்றுதும் முடிவோம் என்று பொருள் என்று வியாக்கியானத்திலே காட்டுகிறார்கள். நாங்கள் இன்று முடிந்து போய்விடுவோம். உச்சியில் நின்னானால் அந்த காளியனுடைய உச்சியிலே அவன் எழுந்தருளி இருந்தானே, அவனால் நாங்கள் இன்று முற்றும் என்று இந்த மூன்றாவது பாசுரத்தில் அவர்கள் தெரிவித்தார்கள். அடுத்தபடியாக 2ஆம் பத்து 10ஆம் திருமொழி அதிலே 4வது பாசுரம். இந்த 4வது பாசுரத்திலே என்ன தெரிவிக்கப்படுகிறது என்னால், கோவர்தனோத்தரணம் ஆயர்களுக்காக அவன் செய்த ஒரு உயர்ந்த செயல், அதை தெரிவிக்கிறார்களாம் அடுத்த பாசுரத்திலே. தேனுகாசுரன் என்று ஒரு அசுரன், அவன் கழுதையினுடைய வடிவம் கொண்டு வந்தான். அவனை பலராமன் தான் கொன்றான் என்று புராணம் சொல்லி இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இங்கே ஆழ்வாருடைய பாசுரத்திலே தேனுகனாவி சகுத்து என்று அந்த தேனுகனுடைய பிராணனை முடித்து என்று அதையும் கூட கண்ணபிரானை செய்தது போலத்தான் தெரிவிக்கிறார். இதற்கு 2 விதமாக பொருள் கொள்ளலாம். என்னவென்றால், பலராமனை கொண்டு தேனுகனாவி சகுத்து என்று பொருள் சொல்லிவிடலாம். பலராமனை கொண்டு தேனுகாசுரனை முடித்தான் என்று ஒரு பொருள் சொல்லலாம். அல்லது இப்படியும் சொல்லலாம், அப்படி பலராமன் செய்ததற்கும் என்ன காரணம் என்றால், இந்த கண்ணனுடைய கட்டளை நியமனம், தமையனாயிருந்தாலும் நீ போய் இந்த காரியத்தை செய் என்று கண்ணன் அவனுக்கு நியமிக்கவே தான் அவன் செய்தான். ஆகினாலே தேனுகன் ஆவியை செலுத்தவனும் கண்ணன் தான் என்று கொள்ளலாம். அதற்கு பிறகு பனங்கனி தானெறிந்திட்டார் என்று பனைமரத்திலே இருக்கிற கனிகளை எல்லாம் உதிர்த்தானாம் கண்ணன். தன்னுடைய தோல் வலிமையை கொண்டு அந்த பனங்கனியெல்லாம் உதிர்த்து அந்த இடையர்களுக்கு கொடுத்தான்னு அத்தையும் சொல்லுகிறார். அல்லது தேனுகனையே கூட பனங்கனி மீது எரிந்து அதை உதற வைத்தான் என்று கூட பொருள் கொள்ளலாம்படி இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பெரும் தோல் என்கிறார். அப்படிப்பட்ட தடம் பெரும் தோளினால் தேனுகாசுரனை அழியச் செய்தது, பனங்கனியை உதறச் செய்தது, இவற்றாலே இந்த வலிமையெல்லாம் நிரூபிக்கப்பட்டதாயிற்றான். அப்படிப்பட்ட தோளினாலே என்ன செய்தான் என்றால், வானவர்கோன் விட வந்த மழை என்று அந்த இந்திரன் பசிக்கோபத்தாலே, அதாவது இந்திரனுக்கு என்று வைத்திருந்த உணவையெல்லாம் கோவர்த்தன மலைக்கு சமர்ப்பிக்க சொல்லி கண்ணன் சொன்னான். ஏனென்றால் அந்த கோவர்த்தன மலை தானே
நமக்கு புல்லும் தண்ணீரும் கொடுக்கிறது என்று கண்ணன் சொன்னான். உடனே அந்த இடையர்களும் அப்படியே என்ன செய்தார்கள், அந்த படையல் மொத்தத்தையும் கோவர்த்தன மலைக்கே இட்டார்களாம். ஆனால் கண்ணனே அவற்றையெல்லாம் அமுது செய்து விட்டான் என்று அந்த சரித்திரம் ஏற்கனவே பல தடவை அனுபவிக்கப்பட்டிருக்கிறது. அப்பொழுது இந்திரன் கோபித்துக் கொண்டான், நம்முடைய உணவை இவன் பறித்துக் கொண்டானே என்று அந்த இந்திரனுக்கு கோபம் ஏற்பட்டு கல்மழை பொழிந்தான். அப்பொழுது வானவர்கோன் விட அந்த மழையை விட அந்த மழையானது வந்த மழை தடுத்தான். என்ன பண்ணினான், அந்த தன்னுடைய தோளாலே அந்த மலையை எடுத்து தாங்கி 7 நாள் பிடித்துக் கொண்டிருந்தான். கொடியேறி செந்தாமரை கைவிரல்கள் கோலமும் அழிந்தில வாடித்தில வடிவேறு திருவிகர் நொந்துமில மணிவண்ணன் மலையமோர் சம்பிரதம் என்று மேலே பெரியாழ்வாரே இந்த நிகழ்ச்சியினை 10 பாசுரங்களாலே அனுபவிக்க போகிறார். அப்படி வானவர்கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிலை காத்தான். அன்றைய தினம் அந்த பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் கூட துன்பம் வராமல் காத்தவன் இன்று எங்களை என்ன செய்கிறான், இப்படி எங்களை துன்புறுத்துகிறானே, இவனால் நாங்கள் இன்று முற்றும் என்றார். அதற்கு மேலே அவை உய்ய கொண்டானால் என்றால் அந்த பசுக்களையும் அந்த கன்றுகளையும் அவன் உஜ்ஜீவிக்கும்படி செய்தான். உண்மையாக கண்ணபிரான் கரஸ்பர்சம் பட்டு வளர்ந்தவர்கள் ஆகினாலே அந்த கன்றுகளுக்கெல்லாம் வெறும் ஜீவனம் மட்டுமல்ல, அவன் என்ன பண்ணினான் என்னால் வானவர்கோன் விட வந்த மழை தடுத்து ஆனிலை காத்தான். அது மட்டுமல்லாமல் அவை உஜ்ஜீவிக்கும்படியாக அவர்களுக்கு நல்ல கதியும் பெறும்படியாக அப்படியும் செய்தான் அல்லவா. இப்படி அந்த திருவாய்ப்பாடியில் இருந்த இடையர்களுக்கும் பசுக்களுக்கும் கன்றுகளுக்கும் இப்படி ரட்சணத்தை பண்ணினவன், அவர்களெல்லாம் காத்தவன். ஆனால் எங்களுக்கு தன்னை கொடுக்காமல் இப்படி காற்றில் கடியனாய் ஓடி இவன் அகம்புகுந்து விடுகிறானே, இவனால் நாங்கள் இன்று முடிந்து விடுவோம், அவன் தன்னை எங்களுக்கு தரவில்லை என்றால் நாங்கள் முடிந்து விடுவோம் என்று கோபிகைகள் சொல்வதாக இந்த பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்னும் கோபிகைகள் முறையிடுகிறார்கள். தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியிலே அனுபவம்.